உற்சாகம் டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2026 ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக கன்னி ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்கள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியும் பார்த்துக்கிட்டு வரோம் வரிசையாக. கன்னி ராசி இப்போ கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதனாக வருவார். ராசிநாதன் நல்ல குருவனுடைய பார்வையில் தான் இருக்கார். ராசிக்கு சனி பார்வையும் இருக்கு. ராசிநாதனுக்கு புதனுக்கு குரு பார்வை இருக்கு. சரி, என்ன செய்யும்? சனி பார்வை அவ்வளோ நல்லது இல்லை. இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு நோயை கொடுப்பார். சின்ன சின்ன நோய்கள் வரும். அது குழந்தையா இருந்தாலும் வரும், வாலிபனாக இருந்தாலும் வரும், 60 வயசை தாண்டினவனாக இருந்தாலும் வரும். நோய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இதுங்க. அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாத உடம்பை அங்கே கொண்டு வராங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன, சின்ன சின்ன நோய் பெரிய நோய். ஏன் பெரிய நோய் வரல, ஏன் சின்ன நோய் நான் சொல்கிறேன். சனி இருக்கிறது இயற்கை சுபரான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அப்படி ஒன்றும் அவர் கர்ணகட ஒரு பார்வையெல்லாம் அங்கே பார்க்க முடியாது. அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது ராசிக்கு 5ஆம் அதிபதி இன்னைக்கு நல்ல இடத்துல தான் இருக்காரு. ராசிக்கு 4 புதன் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காரு. ராசிக்கு 9 சந்திரனும் ராசிக்கு 10 குருவும் இருக்கும்போது தொழில் நல்லா நடக்கும். நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்க கல்யாணம் ஆகணும்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் ஆகும் கண்டிப்பாக. கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் 30 வயசை கடந்தும் 32 வயசை கடந்தும் 34 வயசை கடந்தும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு கவலை மிக முக்கியமானது. நல்ல தொழிலே அமையல அப்படிங்கிற அமைப்பும் சில பேருக்கு உண்டு. சில பேருக்கு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்தில் குழப்பம் இருக்கிற அமைப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சனி பாரம்னு வந்துட்டாவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்காது. அப்போ கல்யாணம் பண்ணனாலும் சிக்கல், கல்யாணம் பண்ணாமட்டாலும் நடக்கலைங்கிற ஒரு வேதனை. இது எல்லாமே கன்னிராசிக்கு இவ்வளோ நாள் கொடுத்துட்டு வந்தது. இப்போ கல்யாணத்தை கொடுத்துரும். கல்யாணத்தை கொடுத்தாலுமே அதுக்கு அடுத்தது அவங்க தசாபத்தி அமைப்பில் தான் அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத ஒரு டீட்டெயில் அங்கே கிடைக்கும். பொதுவே 2ஆம் பாகம் சுக்கரனா வர்றாரு இல்லையா. சுக்கரன் நல்ல இடத்துல குருவனுடைய தொடர்பில் இருக்கும்போது நல்ல மனைவி கிடைப்பாங்க. அதே 9ஆம் அதிபதியாக வர்றாரு பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானம், நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள். ஏற்கனவே கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தாய் தகப்பனை வச்சிருக்கிறீங்க நீங்க, நல்ல குழந்தைகளை பெற்றிருக்கிறீங்க நீங்க. கன்னிராசியில் பிறந்த அந்த குழந்தைகளுடைய அமைப்பு அந்த பாவத்தையும் குருப்பாக்கிற காரணத்தினால கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் குழந்தைங்க டாக்டர் ஆகக்கூடிய அமைப்போ, இன்ஜினியர் ஆகக்கூடிய அமைப்போ, அரசு வேலைக்கு போகக்கூடிய அமைப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது நடக்கும். பாவகம் நல்லா இருக்குங்க. 2ஆம் பாவத்தை குரு பார்க்கும்போது குடும்பம் சந்தோஷமா இருக்கும். குருங்கிறது யாருங்க? நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் தெளிவான வழியும் காமிக்கிறவர் தான் குரு. ஆஸ்தான குருன்னு சொல்லுவாங்க. வழிகாட்டுதல், வழிகாட்டி. குரு தான் வழிகாட்டி. அப்போ உங்கள் இயற்கையாக உங்களுக்கு அந்த பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்ல வழியில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. உங்கள் குழந்தைகள் நல்ல வழியில் போயிட்டு இருக்கு. நல்ல வழிங்கிறது என்ன? நல்லா படிப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, ஸ்கூல்லேயே வாத்தியார் பாராட்டுவாங்க, ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தோணுனாலும் அதை நிறைவேற்றுற சக்தின்னு உங்களுக்கு பணமும் பொருளாதாரமும் இருக்கும். அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு உண்டான வளர்ச்சியை நீங்கள் அட்டகாசமாக செய்கிற அமைப்பு அங்கே வருது. சனி பார்வைங்கிறது நான் முதல்ல ஒரு வரி சொன்னேன். சனி பார்வை ராசியை பார்க்கும்போது உடல் அப்பப்போ சின்ன சின்ன பாயம் கொடுக்கும், அவ்வளோதான். தவிர அது பெரிய கொடுமையான அமைப்பு நாங்கள் இல்லை. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கிறாரு இல்லையா, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லை. குரு நல்ல இடத்துல வர்றதுங்கிறது தாங்க மிக முக்கியம். குரு நல்ல இடத்துல உங்களுக்கு ராசிநாதனே அங்கே பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அங்கே உண்டு. இந்த வருஷம் பிறப்பே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ந்த அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். 5ஆம் அதிபதி வலுக்கிற ஒரு பாயிண்ட். அது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குருவின் வீட்டில். எல்லாமே கிரக அமைப்புல தான் இருக்கு. லக்னத்தை இந்த ராசிக்குள்ள கேது இருக்கிறது ஒன்றும் கெடுதல் கிடையாது. ராசிக்குள்ள ராகு இருந்தால் மட்டும்தான் மனம் சஞ்சலத்தோடு இருக்கும். நீங்க சஞ்சலத்தோடலாம் கன்னிராசிக்காரனுக்கு 12ல் இருக்கிற கேது சஞ்சலத்தெல்லாம் அங்கே கொடுக்காது. என்ன 12ல் இருக்கிற கேது சஞ்சலத்தை தராது, நிம்மதியெல்லாம் தரும், சந்தோஷமும் இருக்கும், பொருளாதாரம் பண வசதி தேரும். இந்த திடீர் யோகம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எதுவுமே இல்லாத என்னங்க திடீர்னு சொல்றீங்க, திடீர் யோகம்னு சொல்றீங்க. ஆமாம், பணம் வரும், ஏதோ வரல, வேற வேலையில கொடுத்தோம். ரியல் எஸ்டேட் செய்யப்பட்டிருக்கிறவங்க திடீர் பண வரவு உண்டாக்கும்.
சகோதரன் சகோதரிகள் உறவுகள் ரொம்ப அருமையாக இருக்கும். சகோதரன் சரி உறவுகளில் வரவு செலவு ரொம்ப நல்லா இருக்கும். சொந்தத்தில் பொண்ணு இருந்து பொண்ணு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அமையும். மாற்று எண்ணத்தில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அது அமையும். தூரத்து உறவுகளில் பெண் அமையிற அமைப்பும் உண்டு. கல்யாணம் இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இங்கே கூடுதலாக உண்டு. அப்போ வேலையை எதிர்பார்க்குறாங்க. நான் துறையில் என்ன படிப்பு என்ன வேலை, சில பேருக்கு என்ன படித்தாங்களோ அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையே இருக்காது. வேறு விதமான வேலை மாற்றத்தை அங்கே கொடுக்கும். படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை கண்டிப்பாக அங்கே செய்வார். என்ன தொழில் வளர்ச்சி நல்லா ஜம்முன்னு போயிட்டு இருக்கும். மனிதனுக்கு தேவையை முக்கியமானது தொழில் தானே. அந்த தொழிலில் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அவன் நல்லா இருக்க முடியும். அதனால் கன்னிராசிக்காரங்க எதையுமே புத்திசாலிங்கன்னு நம்ம சொல்லலாம். புத்திசாலித்தனம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ராசிநாதன் உங்களுக்கு குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறது பெரிய ஒரு அருமையான ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ராசிநாதன் வளர்த்தாவே உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைச்சிடும். சுகங்கிறது என்ன? ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக வருமானத்தை உட்காந்து இடத்துல பண்ணிட்டு போகிறது. என்ன தொழிலில் அவ்வளோ பெரிய வெயிட்டோ பார்க்கணும் அப்படின்னு சிக்கல்லாம் உங்களுக்கு வராது. என்ன அந்த அமைப்பெல்லாம் கூடுதலாக அங்கே கொடுக்கும். தலைமை பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறது. நல்ல பொண்ணாக கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஜோசியத்தை பார்க்குறாங்க. நல்ல பொண்ணாக கிடைக்கும். காரணம் சுக்கிரன் வளர்க்கும் போது நல்ல சுக்கிரன் தாங்க உங்களுக்கு பெண்ணுக்கு திருமணத்துக்கு உண்டான கிரகமே. அதுக்கப்புறம் 3-7 பாவங்களை வச்சு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதாங்க நம்ம சொல்லலாம். 3-7 பாவங்களை வச்சு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் உங்களுடைய அமைப்பில் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் ராசிநாதன் சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருக்கிற காரணத்தினால திருமண அமைப்பு இங்கே கொடுத்துரும். அதே சமயத்தில் 11 உங்களுக்கு ராசிக்கு 10ல் நீங்கள் குரு இருக்கிறதுனால அந்த திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கும். ஒரு நல்ல இடத்துல இருந்து லைஃப் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். அதனால் உங்களுக்கு இதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத ஒரு வருஷமாக 2026 புது வருஷம் ஓடிட்டு இருக்குது. தாய் தகப்பனும் நல்லா தான் இருப்பாங்க. தாய் தகப்பன் பேர குழந்தைகளுக்கு நல்ல பணத்தை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பு பேர குழந்தைகளுக்கு உண்டு. தாய் தகப்பன் பாட்டன் பாட்டியே புதுசாக சொத்து வாங்கி பேர குழந்தைகள் மேலே கிரையம் பண்ணி வைக்கிற ஒன்று அமைப்பு உண்டு. பேர குழந்தைகள் மேலே அவ்வளோ பாசமான ஒரு அமைப்பில் பாட்டம் பாட்டி இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா பாட்டனராக வரக்கூடிய முன்னோர்களாக வரக்கூடிய அந்த ராகு பகவான குரு பார்க்குறாரு. குரு பார்க்கும்போது பேர குழந்தைகள் மேலே அதிகமான ஒரு ஆசையும் எண்ணம் வந்துடும். அவங்க முன்னே நின்று அவங்க பார்த்து அவங்க பொண்ணோ ஒரு பேர குழந்தைங்க இருக்குதுன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து அவங்க முன்னிலையில் நடத்துகிற அமைப்பில் இருக்கும். குறிப்பாக ஒரு வீட்டில் இன்னும் பாட்டனாருக்கு அதிகாரம் கூடுதலாக இருக்கும். அப்பா இருப்பான், பிள்ளைங்களுக்கு அப்பா இருப்பான். அப்பா இருந்தாலும் அப்பா பாட்டின் பேச்சை கேட்காம அங்கே எதுவும் நடக்காது. அவங்க அப்பா பேச்சு கேட்காம எதுவும் நடக்காது. அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்னாருக்கு அதிகமான முன்னோர்களுக்கு அதிக செல்வாக்கும் அதிக வருமானமாக அவங்களுக்கு கொடுக்குது. பணம் காசில் ஜொலிப்பாங்க அவங்க. அப்போ அவங்க மூலியமாக தான் எல்லாம் நடக்குது. ஒரு பேர பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பாட்டனா நம்ம 3 போடுற கெப்பாசிட்டியில் இருக்காங்க. அப்படிப்பட்ட தாத்தா அமைப்புலாம் நீங்கள் கன்னிராசிக்காரில் இருக்கிறாங்க. ஆக செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் உயர்நிலை அமைப்பில் அங்கே கொடுக்குது. சில பேருக்கு பதவி உயர்வு கொடுக்கும் வேலையில். சில பேருக்கு பதவி டீப்பர்மெண்ட் ஆகும், சஸ்பெண்ட் ஆகும். ஏன் ராசி சனி பார்க்கறதுனால சஸ்பெண்ட் ஆகும் நான் சொல்லவில்லை. உங்களுக்கு இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டுனா 6ல் இருக்கக்கூடிய ராகு பாவத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் பாவகிரகங்கள் அமைப்பில் குரு வக்ரகதியாகி ஒரு 60 நாள் ரிவர்ஸ் வர்றாரு. அப்படி வரும்போது அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல தொடர்பு இல்லாத ஒரு காரணத்தினால கடன் இல்லை, நோய் இல்லை, ஆனால் எதிரி உண்டு. தொழில் செய்கிற இடத்துலையும் ஒன்று மாட்டி வர்றதுக்கு ஒன்று பார்ப்போம். அவர்தான் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உன்னை மாட்டை வச்சு நஷ்டப்படுத்திடுவான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா 7ல் இருக்கிற சனி மனமாற்றத்தை கொடுத்துருவார். நல்ல வழியில் தான் போயிட்டு இருந்தேன். சனி பார்த்தோன்னே கெட்ட வழியில் போக ஆரம்பிச்சுடுவேன். கெட்ட குணங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். தவறு செய்ய தூண்டும். 6ஆம் இடத்து ராகு தவறு செய்ய கண்டிப்பாக தூண்டுவார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். குரு பார்க்குறாரு. உனக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணம் குறுக்கு வழியில் வர்ற மாதிரி ராகு பண்ணிடுவார். குறுக்கு வழியில் வர பண்ணிட்டு உன்னை மாட்டம் வச்சுருவார். அப்போ என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிறேன். மாட்டாமல் நீ தப்பிக்கணும் அப்படின்னா எச்சரிக்கையாக தான் இருக்கணும்.
அதனால வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வாலிபர்கள் எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.